அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் மயோ பொட்டேட்டோஸ் செய்கிறதுக்கு குட்டி குட்டி உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். அதாவது பேபி பொட்டேட்டோஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை நான் வேக வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ இதை நம்ம தோலோடையும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அப்போ தான் நம்மளுக்கு மயோ பொட்டேட்டோஸ் கிறிஸ்பியாக கிடைக்கும். லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் போதும். இதுக்கு கோட்டிங்க்கு 1/4 கப் மைதா, 1/4 கப் கார்ன்ஃப்ளவர், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் பிங்க் சால்ட்டு, 1 ஸ்பூன் பூண்டு துருவினதையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு பஜ்ஜி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ப்ரெஸ் பண்ண அந்த பேபி பொட்டேட்டோவை டிப் பண்ணி அந்த மாவில் டிப் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு டிப் பண்ண அந்த பொட்டேட்டோவை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 2 சைடும் மொறுன்னு வர்ற வரைக்கும் விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மயோ பொட்டேட்டோஸ்க்கு மயோ ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 4 ஸ்பூன் மயோனஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1/2 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் பிங்க் சால்ட்டு, கெச்சப் 3 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் லெமன் ஜூஸ், கொஞ்சமாக பால் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இது இந்த ரெசிபிக்கு மட்டும் கிடையாது, எல்லா வகையான ஸ்டார்டர்ஸுக்குமே சாஸாக சாப்பிட்றதுக்கு நல்லா. இப்போ ஒரு பிளேட்டில் அஸ்மெல் பண்ணிக்கலாம். பொரிச்ச பொட்டேட்டோவை ஒன்றா எடுத்து வச்சுட்டு மயோ சாஸ் ரெடி பண்ணோம் இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கலாம். மேலே விட்டுட்டு பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன், அதையுமே மேலே தூவி விட்டுக்கலாம். பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை அதையுமே மேலே தூவி விட்டுட்டு இப்போ எடுத்து சாப்பிட்லாம். செம்மையாக இருக்கும், டேஸ்ட் அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.